அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்துகிறாங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்லரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, அதாவது இது வந்து நான் டன் வால்வுங்க. சரிங்களா, பாய்லரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நான் டன் வால்வு. இது என்னங்க நான் டன் வால்வு வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது நான் டன் வால்வில். இது எப்படி ஒர்க் ஆகுன்ட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த வால்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால்வுக்குள்ளே ஏதாவது ஒரு இன்லெட் அவுட்லெட் ஒரே இதுதான். அதாவது இன்லெட்டில் போகிற இடத்துல அவுட்லெட் கொடுக்க முடியாது, ஒன் வே மட்டும் தான். ஏன்னா நான் என்ஆர்வினாவே நான் டன் வால்வுன்னு சொன்னாவே ஒன் வே மட்டும்தான். 2 வேல 2 சைடு இருந்தும் தண்ணியை கொடுக்க முடியாது. சரிங்களா, அப்போ என்ன ஆகுது, இங்கே அம்புக்குறி போட்டிருக்காங்க பாரு, உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி அம்புக்குறி போட்டிருக்காங்க. அந்த அம்புக்குறி மூலிமா உங்களுக்கு எந்த மூலிமா வந்து தண்ணி போகணும், எந்த மூலிமா போகக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான். ஏன்னா தெரியாமல் நீங்கள் வந்து வால்வை மாற்றிட்டா அதுக்கப்புறம் இது வந்து நான் ஒர்க் ஆகிறது ஆப்போசிட்டில் ஒர்க் ஆகும். உங்களுக்கு பாய்லரில் வாட்டர் ஃப்ளோவாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த அம்புக்குறி பார்த்து மாட்டணும். இது இன்லெட், இந்த ஸ்டீமோ தண்ணியோ இது வழியாக கொடுக்குறீங்கன்னா இது இன்லெட்டு, இதை வந்து அவுட்லெட். அம்புக்குறி எந்த சைடு இருக்குதோ அதுதான் அவுட்லெட்டு. சரிங்களா, அப்போ இது உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிசம் தான் இருக்கும். இந்த நீடிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீடில் மேலே இருக்கும். இது வந்து 4 பக்கம் இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டாப்பர். இந்த ஸ்டாப்பர் எல்லாமே இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு 4 பக்கம் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த ஸ்டாப்பர் மூலிமா என்ன ஆகும்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா எஸ்எஸ் மெட்டீரியல் உள்ள அது வந்து இந்த ஸ்ப்ரிங் டைப்லுக்கு பாருங்க, மேலே 2 ஒரு ஊசி மாதிரி வருது பார்த்தீங்களா, அது மூலிமா இயங்குது. எப்படின்னா தண்ணி வந்து இந்த இன்லெட் வரையும் இப்படி தள்ளும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே தண்ணி இப்படி இன்லெட் இதுதான். சரிங்களா, இது வந்து அவுட்லெட்டு. தண்ணி இன்லெட்டில் இப்படி தள்ளும்போது என்ன ஆகுங்க, இந்த வழியாக இருக்கிற ஹோல்ஸ் வழியாக தண்ணி உங்களுக்கு வெளியே இந்த அவுட்லெட், இங்கே இருக்கிற தண்ணி இது அவுட்லெட் மூலிமா உங்களுக்கு தண்ணி வெளியே வந்துடுது. இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த வால்வு ஒர்க் ஆகுது. இதே வந்து ஆப்போசிட்டில் தண்ணி எங்கே வால்வை கொடுத்தீங்கன்னா வராது. ஏன் வராது அப்படின்னா அப்படி வரக்கூடாது. அதுக்கு வரக்கூடாதுங்கிறது இந்த என்ஆர்வி வந்து யூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் இந்த சைடு தண்ணி வந்துச்சுன்னா அது வராது. ஏன்னா இது இந்த சைடு மட்டும் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இந்த செட்டப் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஸ்ப்ரிங் டைப் போட்டு. அப்போ இந்த சைடு போட்டு தள்ளும்போது என்ன ஆகும்னா க்ளோஸ்ட் ஆகும். எச்சா வந்து தண்ணி வராத நிறுத்தத்தான் பார்க்குமே தவிர தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு கூடாது. அதனால் அதுக்கு தான் வந்து இந்த என்ஆர்வி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒர்க் ஆகாது. அதனால தான் நீங்கள் மாட்டும்போது என்ன பண்ணணும்னா எந்த சைடு இன்லெட்டோ அந்த இந்த சைடு இன்லெட்டை பார்த்து கவனமாக மாற்றினா மட்டும்தான் இது ஒர்க் ஆகுங்க. அப்படி மாட்டும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த வால்வு மாட்டினா என்ன பிரச்சனைனா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சைடு மட்டும் தான் போகணும். பின்னாடி இந்த ப்ராசஸில் வந்து பின்னாடி ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த என்ஆர்வி வந்து மாட்டலாம். இந்த என்ஆர்வி வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன டைப்ஸ் வேணுமோ அந்த டைப் உங்கள் அதாவது ப்ராசஸ்க்கு எவ்வளோ ஸ்டீம் வேணும், எவ்வளோ டன்னேஜ் பாய்லர் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து உங்கள் ப்ராசஸில் வந்து 4 இன்ச் பைப் லைனில் போயிட்டுருக்க ப்ராசஸில் போய் நீங்கள் 2 இன்ச் பைப் லைன் என்ஆர்வி கொண்டு வந்து மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போகும், ஸ்டீம் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் வந்து என்ன ஆகும்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக வரும். அதனால் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப இடைஞ்சலாயிரும். அதனால தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு தேவையான டைப்பான என்ஆர்வியை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.